கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய மானிய கூட்டத்தொடர் என்பது இந்த முறை 8 நாட்களுக்குள்ளாக முடிவடைந்தது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். தமிழகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநிலம், அதிலும் பல்வேறு துறைகள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய துறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு இந்த நாட்கள் என்பது நிச்சயமாக போதாது. இன்னும் ஒரு ஆழமான விவாதம் இருக்க வேண்டும், இன்னும் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நிறைய பேச வேண்டும் என்றால் இந்த குறுகிய காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட இடைத்தேர்தலுடைய காரணம் காட்டி எல்லா கட்சி தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது சமீபத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இந்தி கூட்டணி பெற்ற வெற்றி தொடர்பாக பாராட்டு, அதற்கென்று அவர்கள் பேசுகின்ற நேரம் அதிகமாக இருந்ததே தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கான நேரம் என்பது மிக குறைவாகத்தான் நாங்கள் பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக எங்களை மாதிரி எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது அதிகமான குறுக்கீடுகள். அதுக்கப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா, நான் தொகுதி தொடர்பாக முழுமையாக பேசினதோ அல்லது தமிழக அரசு எந்தெந்த துறைகளில் மெட்ரோவுக்கோ மற்றதுக்கோ நாங்கள் எடுத்து வச்ச வாதம் என்பது அஃப்கோர்ஸ் பத்திரிகையாளர்கள் அங்கே நேரடியாக கேட்டுக்க முடியுமே தவிர அதற்கான வீடியோவை கூட சட்டப்பேரவை அலுவலகம் கொடுக்க மாட்டேங்குது. இது தொடர்பாக நேரடியாக பேரவை தலைவரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன், நாங்கள் பேசின வீடியோவை முழுசாக கொடுங்கன்னு. ஆனால் ஒட்டி வெட்டின்னா அந்த எடிட்டிங் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க. நாங்கள் பேசுகிறதுல பதில் கொடுக்கறத அதிகமாக வீடியோ கொடுக்குறாங்களே தவிர நாங்கள் பேசின வீடியோவை கொடுக்க மாட்டாங்க. என்ன இன்னும் ஒரு ரொம்ப ஒரு சோகம்னா, தொகுதி மக்களுக்கு நாங்கள் பேசுகிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு தொகுதி மக்களுக்கு கொடுக்குற கூட வீடியோ இருக்கிறது இல்லை. அதனால் உங்களுக்கெல்லாம் திருப்பி நாங்கள் என்ன பேசணும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி முழுக்க ஒரு ஜனநாயக தன்மையோடு இயங்காத ஒரு சட்டப்பேரவையாக எங்களுக்கு இருக்குது. ரொம்ப ஒரு சவாலான ஒரு சூழலாக தான் இருக்குது அங்கே நாங்கள் பேசுகிறதும் பதில்களை வாங்குறதும். மாநகர பகுதிகளில் குடிநீர் 10 நாள் 12 நாள் ஒரு தடவை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தீர்வு நான் இது சம்மந்தமாக 2 முறை பேசும்போது பில்லூர் 3வது கட்ட குடிநீர் இணைப்பு பணிகள் உடனடியாக முடிஞ்சிடும், நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தான் அமைச்சர் பதில் கொடுக்குறாரு. நிறைய நேரம் அமைச்சர்கள் பதில் கொடுக்குறாங்களே தவிர வேலை கீழே நடக்க மாட்டேங்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் அவங்க பதில் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு திருப்தி அடையிறதில்ல. நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தான் நீங்கள் இந்த கோடை காலத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாட்டர் ஏடிஎம் மூலமாக ஓரளவுக்கு குடும்பங்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சுது. ஸோ எங்களால் என்ன தரப்பு பண்ண முடியுதோ பண்ணுறோம். திரும்ப அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நம்ம கோடைமழை காலம் வந்தாச்சு, மான்சூன் ஆரம்பிச்சாச்சு கோயம்புத்தூரில். ஆனால் சிறுவாணி டேமை தூர் வராதால அதை ஆழப்படுத்தாதால அப்படியே இருக்குது. நீர்வளத்துறை அமைச்சர் அவருக்கே இயல்பான நகைச்சுவை தன்மையோடு பேசுகிறதெல்லாம் சரிதான். ஆனால் ஒருவேளை நீண்ட காலமாக அரசியல் அனுபவத்தில் இருக்கிறதால அவர் இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறத கூட ரொம்ப வெளிப்படையாக சொல்லுகிறாரோன்னு தோணுது. அவர் சாராய கிக்கிலிருந்து ஆரம்பித்து நீர்வளத்துறை கோரிக்கைகளில் அவர் பதில் சொல்கிறது கூட அவரோட அனுபவத்தின் காரணமாக அது நடக்காதுன்னு இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு பேசுகிறாரான்னு எங்களுக்கு தெரியலைங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.